ஆண்டவரே உங்களுக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். பேசும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பண கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. பண கஷ்டம் மக்களுக்கு தாங்க முடியலப்பா. தேவைகளை நீர் சந்திய தகப்பனே. வீடு கட்டுமான பணியினுடைய தேவைகளை சந்திங்கப்பா. திருமணத்திற்காக எடுக்கிற முயற்சிகளை தேவரீர் ஆசீர்வதிங்கப்பா. பாவத்தில் கிடக்கிற மக்களை தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ளுங்கப்பா. வாலிப பையங்க நல்ல அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அவங்க ஏற்ற வயதில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், ஏற்ற வயதில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல வேலையில் சந்தோஷமான ஒரு மன நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் தரணும். நீங்கள் அதுக்காக தானே சிலுவையில் அறைவிட்டு ஏசப்பா நாங்கள் மன்றாடி கேட்கின்றோப்பா. கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரை நீங்கள் துடைக்கணுப்பா. சில பிள்ளைகள், சில கணவன், சில மனைவி இருதயம் கல்லாக இருக்காங்கப்பா. இந்த கல் போன்ற இதயத்தை நீங்கள் தண்ணியாக கரைச்சி விட்ருங்கப்பா. நல்ல மனதை மாற்றி ஆசீர்வாதமான குடும்பமாக நாங்கள் இருக்கணும். உங்கள் பரவ ராஜ்யத்துக்கும் வரணும்ப்பா. நிறைய வீடுகளில் சாத்தான் சண்டை செய்தான்ப்பா. சாத்தான் பிள்ளைகள் வீட்டில் போராடுறான் தகப்பனே. அந்த சாத்தானுடைய போராட்டத்தை அதமாக்கி போடுங்கப்பா. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத யுத்தங்கள் எல்லாம் நீர் மாற்றி போடு சுவாமி. அதில் கிரியை செய்கிற சாத்தானை நிர்மலமாக்குங்க ஏசப்பா. அதமாக்கி போடுங்க ஆண்டவரே. நம்மை நம்பியிருக்கோப்பா. இரக்கமுள்ள இறைவா, நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், தலைமுறையையும் ஆசீர்வதிக்கணும். நல்லதே செய்ய மனந்தாரு. வீணான வைராக்கியங்கள், கோபங்கள், மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் மன்னித்து மறந்து அன்போடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களோடு பேசுங்கப்பா. இந்த கிராஸ் டிவி ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இங்கே அநேக பிள்ளைகள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை நடத்துகின்றவர்களையும், இங்கே வேலை செய்கின்ற கண்மணி பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து அவங்களை ஆசீர்வதிங்க. நன்றி ஆண்டவரே. நான் உடைய வார்த்தையை கொடுக்க இருக்கின்றேன். கர்த்தாவே, நீர் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுங்க. என்னால் ஒன்றும் முடியாதுப்பா. உம்முடைய வார்த்தை ஆவியானவர் பேசுங்க. ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே தேவன் எனக்கு இருக்கிறதுக்கு இந்த கிருபை கொடுத்ததுக்காக இந்த ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருக்கே துதி, கனம், மகிமை எல்லாம் உண்டாகட்டும். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, ஈடு கட்டுவார். ஏசப்பா ஈடு கட்டுவாங்க. நம்ம இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும், நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும், நாம் செய்கின்ற நன்மையான செயல்களுக்கும் அவர் மறுபதில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இன்னும் இதை நீங்கள் அதிகமாக செய்தால் அதிகமான பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஈடு கட்டுவார், ஈடு கட்டுவார். மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், இயேசுவின் நாமத்து நிமித்த ஒரு சிறுவன், ஒரு சகோதரி, ஒரு சகோதரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு டம்ளர் நம்ம அப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ யார் கலையோன்னா நீங்களாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். அது இப்படி கலையோன்னா மண்ணில் செய்திருக்கோம். இவ்வளோ பெருசு இருக்கும். எப்படியும் ஒரு 5 செம்பு 6 செம்பு தண்ணி பிடிக்கும். அதான் அந்த கலசம், ஆண்டவர் சொன்ன கலசம். இப்போ அப்படி கலசம் இல்லைல்ல, ஆனால் செம்பு இருக்குது, இல்லை பாட்டில் தண்ணி இருக்குது. பாட்டில் தண்ணி கொடுக்கும். அப்படி நீ எனக்காகன்னு நீ ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்குறியா? உன் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கியா? தண்ணீர் மாத்திரம், அதாவது நீ சாப்பாடெல்லாம் கொடுக்கல, தண்ணி மாத்திரம் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை
அடையாமல் போக மாட்டாய் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது. தண்ணி குடுக்கிறதுக்கே பலன் உண்டாமா. அப்போ நீங்கள் காப்பி குடிக்கீங்க, ஹார்லிக்ஸு குடிக்கீங்க, சாப்பாடு குடிக்கீங்க, முட்டை வச்சு குடிக்கீங்க, பிரியாணி கொடுக்குறீங்க, பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. பலனை கொடுக்கிறவர், திரும்ப கொடுக்கிறவர். ஒரு கதையா இல்லை நிஜமாக நடந்ததா தெரில. ஒரு மகன், வாலிப மகன், அந்த வாலிப மகன் டிராயிங் வரைவானான். ரொம்ப வரைஞ்சிக்கிட்டே இருப்பானான் எப்போவுமே. வாலிபன், ஓவியம் வரையக்கூடியவன், அதிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டானவன், ரொம்ப ஆர்வம் உள்ளவன். அவன் என்ன செய்வானாமா, எப்போ பார்த்தாலும் ஓவியங்களை வரைந்து 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 டைரியாக வரைந்து கொண்டே இருப்பானான். பெரிய ஷார்ட் பேப்பரில் ஓவியங்களை வரைந்து கொண்டே இருப்பானான். ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னாங்களாம், தம்பி, என்னோட பிஸ்னஸை வெளிநாட்டில் போய் செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு வேலை இருக்குது, நீ தான் போகணும் தம்பி அப்படின்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துச்சு. இந்த வேலையை போய் செய்யணுன்னா நான் ஓவியம் வரைய முடியாதுல்ல, டிராயிங் வரைய முடியாதுல்ல அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோபம். ஆனால் அப்பா அவன் போகிறதுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு உடனே இவனுக்கு கடுமையான கோபம் வந்தோடனே என்ன செய்தான் அப்படின்னா, அவன் எழுதி வச்சிருந்த அந்த ஷார்ட் பேப்பரில், அந்த டைரியில், அந்த பேப்பரில் எதுலெல்லாம் அந்த டிராயிங்கை வரைஞ்சி வச்சுருந்தானோ அவ்வளோத்தையும் அள்ளி அப்படியே அவங்க அப்பா முன்னால் அவ்வளோத்தையும் வீசிட்டு அவன் வெளிநாட்டுக்கு பயணம் செய்து விட்டான். சில ஆண்டுகள், வருடங்களாக அங்கே அவனுக்கு அவங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் அங்கே செய்ய வேண்டியது இருந்தது. சில வருடங்கள் கழித்து அவன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்போ திரும்பி வரும்போது அவன் நினைக்கிறான், நம்முடைய ஓவியங்கள் எல்லாம், ஓவிய பேப்பர் எல்லாத்தையும் நம்ம டேடி என்ன செய்திருப்பாங்க, குப்பையில் அள்ளி போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் தூர போட்டிருப்பாங்க, எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். நான் போய் பார்க்கும்போது என்னுடைய ஓவியத்தை நான் அங்கே பார்க்க மாட்டேனே, ஓவியம் அங்கே ஒன்று கூட இருக்காது. என்னுடைய டிராயிங்லாம் நான் என்ன அழகழகாக கலராக நான் ஓவியத்தை வரைந்து, நான் அது மலையாக இருக்கலாம், அது கடல் போன்று, இல்லை அது பறவைகள் போன்று, அது மிருகங்கள் போன்று, வானத்தில் உள்ள சன்னு, சூரியன், மூன், நட்சத்திரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், ஃபால்ஸுகள், நீரூற்றுகள், கடல், இப்படிலாம் நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எங்கள் டேடி குப்பையில் போட்டிருப்பாங்க என்று ஒரு மனவேதனையோடு தன்னுடைய நாட்டுக்கு அவன் திரும்பி வந்தான். திரும்பி வீட்டுக்கு வந்தவுடனே அப்பா மகனை அரவணைத்து கொண்டார். தன்னுடைய வேலையை, அவர் போய் செய்கிற வேலையை இந்த மகன் செய்தானே அப்படின்ட்டு அவருக்கு நான் ஒரு சந்தோஷமாக அப்படியே மகனை அணைத்து கொண்டு அவர் முத்தமிட்டு நேரே போய் என்ன செய்தார் அப்படின்னா, அவன் வரைந்து வைத்திருந்த அந்த டிராயிங் பேப்பர், அந்த டைரி, அந்த ஷார்ட் பேப்பர்ஸு எல்லாமே, ஒரு சின்ன பேப்பர் கூட வீணாகாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே மகன் கையில் கொடுத்தாராம்மா. தம்பி, நீ நம்ம வீட்டில் இருக்கும்போது நீ வரைந்த ஓவியங்கள்ப்பா, இந்த டிராயிங்ப்பா, ஒரு சிறு பேப்பர் கூட நான் வேஸ்ட் ஆக்கலை, வெளியே போடலைப்பா, எல்லாவற்றையும் நான் உனக்கு அப்படியே தருகின்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் அவனுக்காக நிறைய வெகுமதிகள், அவனுக்கு நல்ல மோதிரம், நல்ல கைச்செயின், அப்படி ஏராளமான தங்கங்களையும் நிறைய பரிசு பொருட்களையும் தன்னுடைய மகனுக்கு கொடுத்து அணைத்து கொண்டாராம். ஈடு கட்டுகிற தேவன் நம்ம பதிலுக்கு பதில் நமக்கு தந்து விடுவார். அவர் கடனாளி அல்ல, தேவன் கடனாளி அல்ல. அப்படி அந்த மகனுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிட்டு, எப்படிப்பா இப்படி வச்சிட்டீங்க, எப்படிப்பா இவ்வளோ என்னுடைய பேப்பர்ஸையும் என்னுடைய ஓவியங்களையும் இப்படியா இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பாதுகாத்திருக்கீங்களே, எங்கள் அப்பா எனக்கு மீண்டுமாக நிறைய பரிசுகளை எனக்கு தந்திருக்காங்களே, எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொன்னானாமா அந்த வாலிபன். அருமையானவர்களே, ஒரு தகப்பன் கூட தன்னுடைய மனிதன் தன் தகப்பன் தன் மகனின் அந்த ஓவியத்தை இப்படியாக மதித்து அவர் செய்வார் என்றால், பரமபிதா நம்முடைய செயல்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவனாக இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன்.
அவர் ஈடு கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். இப்படியே வெகுமதி அவர் கொடுக்கிறார் அவனுக்கு. அப்படியே நம்ம இந்த நாட்களில் ஒரு கலசம் தண்ணீர் கூட ஏசவகாண்டின்னு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய குழப்பங்கள், எல்லா இழப்புகள், எல்லா பாடுகள், எல்லா வேதனைகள், எல்லா சஞ்சலங்கள், எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப ஈடு கட்டுகிற தேவன், ஈடு கட்டுகிற தேவன் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அதற்கு சரியாக நம்ம எவ்வளவு இழந்திருக்கோம், நம்ம எவ்வளவு இழந்துட்டோம், எவ்வளவு ஏமாற்றப்பட்டுட்டோமோ அதற்கு சரியாகவும், அதற்கு நிகராகவும், அதற்கு மேலாகவும் இயேசு நமக்கு தருவார். மத்தேயு 6வது அதிகாரம் 7, 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள்ளே போய் நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு பலன் எங்கே கொடுப்பேன் அப்படின்னா வெளியரங்கமாக உனக்கு கொடுப்பேன். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்போ அந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தனியாக, நீங்கள் ஆலயத்தில், நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அழுது மன்றாடின, அந்தரங்கத்தில் அழுத, கண்ணீர் விட்டு கதறிய, தலையணை நனைந்த அந்த ஜெபத்தின் மகிமையை தேவன் வெளியரங்கமாய் காட்டுவார், வெளியரங்கமாய் காட்டுவார். நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்களோ அதை தான் அந்த மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. பலன் கொடுக்கிறவர் எப்படின்னா, நீ தனி அறையில், உங்களுடைய ஜெப அறையில் நீ எப்படி உன் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் செய்தீங்களோ, உங்கள் சரீர சுகத்துக்காக, இப்படி வேலையில் இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காத காரியத்துக்கு நீங்கள் அறையை பூட்டி நீங்கள் தனியாக முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படியிடாதவங்க நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் அறையை பூட்டி பண்ணும்போது அதற்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீங்கள் அறையை பூட்டி அந்தரங்கத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் செய்யவில்லை என்றால் வெளியரங்கமான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், அந்தரங்கமாய் நீ ஜெபம் பண்ணினா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ ஒரு ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கின்றான்? கர்த்தருக்கு கொடுக்கின்றான். ஒரு ஏழைக்கு நீங்கள் பார்த்த உடனே ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 200 ரூபாய் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 500 ரூபாயும் கொடுக்காங்க. என்னதோ மாதத்தில் ஒரு நாள் சந்திக்கிறோம், இவங்களை நம்ம ஆலயத்தில் சந்திக்கிறோம், தெருவில் சந்திக்கிறோம், எங்கேயோ பார்க்கிறோம். அதை கூட கர்த்தர் என்ன செய்வாராமா, அவர் கணக்கு வச்சு அது ஆண்டவருக்கு கொடுக்குற கடனாக ஆண்டவர் நினைக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஆண்டவருக்கு தான் இந்த உலகமே சொந்தம், அவருடைய ப்ரொடக்ஷன் தான். ஆனால் நீங்கள் ஒரு ஏழைக்காக ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் எவ்வளவு நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஈடு கட்டுகிற ஆண்டவர், அதுக்கு உங்களுக்கு பதில் செய்கிற ஆண்டவர். தேவனுக்கு நம்ம கடன் கொடுக்குறோமா? இப்போ நான் ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அது இயேசுபாட்ட கடனாக பதிவாகிறது, அது கடனாகிய சிஸ்டத்தில் ஏறுது, அது சிஸ்டத்தில் கெஜெட்டடில் ஏறிச்சு. நான் இத்தனை மணிக்கு இன்னாருக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா அது கெஜெட்டடில் ஏறிட்டாமா, அது சிஸ்டத்தில் வந்துட்டாமா, அது பலன் கொடுக்கறதுக்காக அது எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது என்று இந்த நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஈடு கட்டுகிற தேவன். நீங்கள் செய்கிற தர்மங்கள், தானங்கள் எதுவுமே வீணாக போகாது, பலன் கொடுக்கிற ஆண்டவர். அதாவது ஏசாயா 40:10 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 10வது வசனம். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்த்தர் இதில் சொல்கிறார், ஏசாயா 40வது அதிகாரம் 10வது வசனத்தில், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார்,
அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி வருவார்னா, பராக்கிரமசாலியாக, அவர் ஒரு பெரியவராக, ராஜாவாக, அதிகாரமுள்ளவராக அவர் வருவார். அவருடைய புயத்தினால் அரசாளுவார். அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. கொடுக்கும் பலன் அவருக்கு முகத்துக்கு முன்பாக நிற்கின்றது. நம்மளும் அங்கே தானே நிற்கிறோம். ஆண்டவர் சொன்னார்ல, உன் வலது கையை பிடித்து உனக்கு சொல்கிறதாவது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ நம்முடைய வலது பக்கம் இருக்காங்க, நம்மளே நிற்கும். அவர் நமக்கு தரக்கூடிய பலன் நமக்கு முன்பாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு முன்பாக இருக்கின்றது, நமக்கு முன்பாக இருக்கின்றது. அவர் பலன் கொடுக்கிற ஆண்டவர், அவர் ஈடு கட்டுகிற ஆண்டவர். சிறிய உதவி செய்தால் கூட இந்த உலகத்தில் அவர் திரும்ப நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் அதை சரி கட்டக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அடுத்து நான் வசனம் சொல்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அருமையானவர்களே, ஒரு உபவாசத்துக்கு பலன் என்னதான், நீ உபவாசிக்கும் போது யாருக்கும் தெரியாமல் நீ ரகசியமாக நீ உபவாசம் பண்ணு. அப்படி பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். உபவாசத்துக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் உபவாசம் இருக்கீங்களா? எந்த காரியத்துக்காக நீங்கள் உபவாசம் இருங்க. ஃபாஸ்டிங் இருங்க. 1 நாள் இருங்க, 3 நாள் இருங்க, 7 நாள் இருங்க, 21 நாள் இருங்க, 40 நாள் இருந்து பாருங்க. இதில் ஏதாவது ஒன்றையை செலக்ட் பண்ணுங்க. இல்லை ஒரு வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக, இல்லை ஒரு மாதத்தில் ஒரு 3 நாள், இல்லை என்னைக்காவது ஒரு 7 நாள், இல்லை என்னைக்காவது ஒரு வருஷத்தில் ஒரு 21 நாட்கள் நீங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த உபவாச ஜெபத்துக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். அதனால் நீ ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன்னு நீ எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். நீ தலைக்கு நல்லா எண்ணெய் பூசிக்கோ, நல்லா தலையை சீவிக்கோ, நல்லா முகத்தை கழுவிக்கோ, பவுடர் பூசிக்கோ, நீ நல்லா நீட்டாக இருந்துக்கோ. ஆனால் நீ இருக்கிறது ஃபாஸ்டிங், நீ இருக்கிறது உபவாசம். நீ இருக்கிற இந்த காரியத்தை பார்த்து நீ ஜெபம் செய்யும் போது ஏசப்பா உங்களுடைய உபவாசத்தையும் அந்த கண்ணீரையும் பார்க்கும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை நீ பகிர்ந்து கொடுக்கிறதும் அதுதான் எனக்கு பெரிய உபவாசம் அப்படின்னு ஏசாயா 58வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாருன்னு உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். 58வது அதிகாரம் 7வது வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குமா. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. ஒருத்தங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. 4 இட்லி, அவங்க 4 இட்லியை வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட போனாங்களாமா. அப்போ ஒரு சகோதரி வந்திருக்காங்க. வந்த உடனே இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் பசி, சரியான பசி. 4 இட்லியுமே காணாது. என்ன பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்போ அவங்க என்ன செய்திருக்காங்க, இந்த வசனம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஏசாயா 58வது அதிகாரம் 7வது வசனம். ஓஹோ, இந்த பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது இப்படித்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு 2 இட்லியை வச்சுட்டு இவங்களும் 2 இட்லி சாப்பிட்டாங்களாமா. ஆண்டவர் அது ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு அவங்களுக்கு அந்த 2 இட்லியை அவங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அப்போ அவங்க நினைச்சாங்களாம், சரி இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீ பசி உள்ளவர்களுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கறது, நீ வஸ்திரம் இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்ச உபவாசம்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அதனால விடியற் காலத்துல எந்திக்கிற சன்ரைஸ், அது அதிகாலையில் அந்த சன் எப்படி ரைஸ் ஆகும், அப்படியே ரெட்டிஷா. சூரியனே என்னதுதான், ஒரு நெருப்பு கோலம். அந்த நெருப்பு கோலம் அப்படியே அது என்ன கடல் கொந்தளிக்கிற மாதிரி இந்த சன் என்ன செய்யுது, சூரியன் அப்படியே குழம்பி வருது. அது அப்படி எந்திரிச்சு வரும்போது ஒரு பயங்கரமான ரெட்டிஷ். அதே போல அது பார்க்கவே மனரம்யமா ரசிக்கலாம், அப்படி ருசிக்கலாம் அந்த சூரியனை. அதுக்காண்டி தானே கன்னியாகுமரிக்கெல்லாம் போய் பார்க்காங்க சன்ரைஸை பார்க்கறதுக்கு. அதே போல உங்கள் வாழ்வு, உங்கள் சுக வாழ்வு விடியற்காலம் வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உங்கள் நீதி முன்னாலே செல்லும், உங்கள் மகிமை உங்களை பின்னாலே காக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்க நீதி உங்களுக்கு முன்னால போகுமா. இவ நீதி உள்ளவா, இவன் நீதி உள்ளவன், இவன் எதையும் நீதியாக தான் செய்வான், இவன் எதையும் நீதியாக தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதி நமக்கு முன்னால செல்லுமா. அதான் நீதி நியாயத்தோடு இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் நம்ம கர்த்தருக்கு பயந்து நீதி நியாயத்தோடே நம்ம இருக்கணும். ஆண்டவர் உதவி செய்வாங்க. மகிமை என்ன செய்யுமா, பின்னாலே காக்குமா. மகிமை பின்னாலே வரும், நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய குளோரி உன்னை பின்னாலே காக்கும். எனக்கு பின்னாலே என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை இருக்குமா, ஆண்டவருடைய குளோரி இருக்குமா, செக்கினா மகிமை எனக்கு பின்னாலே இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பசியுள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது தான். இவ்வளோகான உப்புமாவை 2 பேரும் சாப்பிட்றது தான். 4 இட்லியை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு, அந்த உபவாசத்துக்கு உனக்கு ஈடு கட்டுகிற ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். அவருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈடு கட்டுகிற ஆண்டவர். அருமையானவர்களே, அவர் எதுக்குமே அவர் கடனாளி அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40:10 இதோ அவர் அளிக்கும் பலன் அவருக்கு முன்பாக செல்கிறது என்று நம்ம பார்த்தோம். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். இந்த அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். அருமையானவர்களே, உபவாசத்துக்கு பலன் கொடுக்கிறாரு, திரும்ப ஏழைக்கு இறங்குறவனுக்கு திரும்ப கொடுக்கிறாரு. நம்மளுடைய பிரயாசம், அதுக்கு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இதனுடைய காரியத்தை பார்த்து இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நம்ம 30 நிமிடங்கள் தான், இந்த செய்தியை 30 நிமிடங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு என்ஜினியர் படிக்கிறவங்க ஒரு கிளாஸ் 3/4 மணி நேரம். அப்போ காலையில் 4 கிளாஸ் இருக்குது, சாயங்காலம் 3 கிளாஸ் 4 கிளாஸ் இருக்குது. அப்போ எத்தனை மணி நேரம், ஏறக்குறைய 3 மணி நேரம் கிட்டக்க படித்தாதான் ஒரு என்ஜினியராக ஒரு டாக்டர் ஆக முடியும். அதுக்கு பிறகும் 5 வருடங்கள் அவங்க படிக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு திருப்பி 4-5 வருடங்கள் படித்தாதான் ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை 30 நிமிடம் கேட்கறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைல்ல. எத்தனை பேர் பாதியில் கேட்டுட்டு விட்டுருந்தாங்க தெரியுமா. கர்த்தருடைய வார்த்தையை 1/2 மணி நேரம் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை, 20 நிமிஷம் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அது சும்மா படம் மாதிரி சொல்ல முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஷோ காட்டுற மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு சீன் மாதிரி போட முடியுமா? படிக்கணும்ல, அது புரியணும்ல, அது நமக்கு உதவி செய்யும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள், ஆண்டவர் சொல்கிறாலே, நீ இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நீ விடுதலை ஆகின்றாய், பரிசுத்தமாகின்றாய். கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு இப்பொழுது உபதேசிக்கிறேன், இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கும் போதே நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள் என்று இயேசுவானவர் அன்றைக்கு சொன்னார். அப்போ இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போதே உங்கள் இருதயத்தில் குணமடைகிறீர்கள். உங்கள் சிந்தனையில் உங்களுக்கு மனத்தாழ்மை ஏற்படுகின்றது, நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகின்றது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வார்த்தையாகி ஜீவனுக்குள்ளே, கடலுக்குள்ளே கடந்துக்கிட்டே கிடக்கணும். அவருடைய வார்த்தையை ஆசையாய் கேட்க வேண்டும், அப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார். எபிரேயர், இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், 6வது அதிகாரத்தில் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அநீதி உள்ளவர் அல்லவே. இதில் என்ன? இதில் உபவாசத்துக்கு பலன் கொடுக்குற ஆண்டவர், ஏழைக்கு திரும்ப கொடுக்குற ஆண்டவர். 3வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள், நற்கிரியைகள். என்ன? எபிரேயர் 6 அதிகாரம் 10 உங்கள் கிரியைகள் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறது, செய்து வருகிறது, அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசம், இந்த காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு தேவன் சொல்றார். உங்களுடைய வாழ்க்கை
உங்களுடைய பிரயாசங்கள், தேவனுக்காக நீங்கள் செய்கிற பிரயாசங்கள், தேவனுக்காக நீங்கள் செய்கிறதான ஊழியங்கள், ஊழியங்கள், நீங்கள் அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக செய்கிற பிரயாசங்கள், பரிசுத்தவான்களை நீங்கள் கனம் பண்ணுகின்றீர்கள், ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறீங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீங்க. ஒரு பாஸ்டர் சொன்னாங்க ஒரு தடவை, ஒரு பெரிய பாஸ்டர் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க செப்பல் இல்லாமல் வெளியே போயிட்டாங்களாமா. உடனே இந்த சின்ன பாஸ்டர் பார்த்துருக்காங்க, ஐயோ இவங்களுக்கு காலில் செப்பல் இல்லாமல் இறங்கிட்டாங்களே அப்படின்னு ஓடி போய் அவங்களுடைய செருப்பை எடுத்து அந்த பாஸ்டர் பக்கத்தில் கொண்டு காலுக்கு போட்டாங்களாமா. உடனே அவர் ஏண்டா தம்பி நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க போல. ஆனால் இவங்க இல்லை பாஸ்டர் நீங்கள் செருப்பு இல்லாமல் இறங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி செருப்பை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காராம். இவருக்கு செருப்பை எடுத்துக்கிட்டு இன்னும் ஒருத்தன் நிற்கானாமா. பாஸ்டர் நீங்கள் பிரதர் நீங்கள் செருப்பை போட்டுட்டு வந்துட்டீங்க, இந்தாங்க உங்கள் செருப்புன்னு. ஸ்பாட்டில் பலன் பார்த்தீங்களா, ஸ்பாட் இமீடியட்லி. அடுத்த நிமிஷமே இவர் ஒருத்தருக்கு செப்பை காலில் கொண்டு எடுத்துக்கொண்டு கொடுக்க, இவர் செருப்பை எடுக்க இன்னொரு ஆள் ஆண்டவர் ஆயத்த பண்ணி இருக்கின்றார். ஈடு கட்டுகிற ஆண்டவர். உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்தை அவர் மறக்கவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் செய்கிற பிரயாசங்கள், அந்த ஊழியக்காரங்களை நீங்கள் கனம் பண்ணுகிறது, மதிக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதை மறக்க மாட்டார். அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் தமது நாமத்திற்காக காட்டின அன்புள்ள பிரயாசனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துக்காக அவருடைய நாமத்து நிமித்தமாக செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை அவர் மறக்க மாட்டார். மறந்து விடுகிறதற்கு அவருடைய நாமத்து நிமித்த காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படி போட்டிருக்கு, அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் மனுஷன் அல்ல, தேவன். ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் மனிதர் நான் தேவன் அப்படின்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் மனுஷர், நான் தேவனாக இருக்கிறேன். அப்போ தேவனா என்ன? அவர் கடந்து நிற்கின்ற கடவுள். அவர் வித்தியாசமானவர், மனிதன் மாதிரி கிடையாது. மனுஷங்க மாறுவாங்கல்ல, சொல்லிட்டு சொல்லவே இல்லைம்பாங்க, கேட்டுட்டு கேட்கவே இல்லைம்பாங்க, தெரியவே செய்யாதுன்றுவாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டோரி ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டுமே, ஆனாலும் எனக்கு தெரியாது, கிடையாது, இல்லவே இல்லை அப்படின்னு மனிதர் சொல்லிடுவாங்கல்ல. ஆனால் இயேசுவா சொல்கிறாங்க, இல்லை நான் மறக்க மாட்டேன். ஏன் மறக்கிறக்கூடிய ஒரு தேவன் அல்ல. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய, நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நற்கிரியைகள், ஊழியம், இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த உலகத்திலையும் பரலோக ராஜ்யத்திலையும் நமக்கு ஈடு கட்டுவார். இயேசுவுக்காக என்ன செய்தோமோ, எப்படி வாழ்ந்தோமோ அதற்கு அவர் பலன் கொடுப்பார். நம்ம மறந்திருப்போம், ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். நமக்கு அவர் தருகிற பரிசு, நமக்கு தருகிற பலன் இந்த உலகத்திலையும் சரி, பரலோக ராஜ்யத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் தருகின்ற பலன் எப்படி இருக்குன்னா, நம்ம இன்ப அதிர்ச்சியில் நம்ம காணப்படுவோமா. எப்படி ஆண்டவரே, எப்படிப்பா எனக்கு இவ்வளவு கொடுக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே இதை கேட்டேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்துக்காண்டி நீங்கள் வாழ்கிறத பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் உங்கள் மடியில் போடும்போது நீங்கள் கேட்பீங்க, எனக்காப்பா இவ்வளவு, அப்படியா, எனக்கு இவ்வளவாப்பா, அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா செய்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்படின்னு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் இந்த மெசேஜை நான் கேட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியே இன்ப அதிர்ச்சியில் நம்ம மூழ்கடிப்பாராம். இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை நிமித்த நம்ம காட்டுகிற அன்பின் பிரயாசங்கள், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியங்கள், நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நம்ம ஆலயத்துக்கு போகிற எடுக்கிற பிரயாசம், மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியங்கள், நீங்கள் கொடுக்கிற உணவுகள், நீங்கள் கொடுக்கிற வஸ்திரங்கள், எல்லாவற்றுக்கும் நம்ம மறந்தாலும் அவர் மறக்காம இந்த உலகத்திலையும் நம்முடைய சந்ததிக்கும் பரலோக ராஜ்யத்திலையும் நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் அவர் பலன் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். அருமையானவர்களே, எனக்கு நேரம் முடிஞ்சிட்டு. ஏசாயா 58:13-14 நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தால் யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகின்றார். யாக்கோப்புக்கு ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் நீ ஓய்வு நாளை சண்டே சர்வீஸை நீங்கள் ஒழுங்காக போய்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பேன்.
யாக்கோப்புக்கு ஒரு குறையும் இல்லை. ஆடு மாடு மந்தைகள் பெருகி ஆபிரகாம் எப்படி இந்த சீமானை இருந்த போல உங்களை நான் வைப்பேன் என்கின்றார். அதனால ஓய்வு நாளை ஆசரிக்க மறக்க வேண்டாம். அப்பொழுது கர்த்தர் உயர்ந்த இடத்துல நம்மை வைப்பாராம். அடுத்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். உனக்கு புது பலன் வேணுமா? நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. நீங்க காத்திருங்க. அவர் சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது அவர் புது பலனை கொடுக்கிறார். ஒருவனுக்கு பலன் வேணுமா? நீங்க காத்திருக்கணும், அவ்வளவுதான். அவரு சமூகத்துல. அடுத்து ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க வெக்கப்பட்டே போக மாட்டாங்க. யாரும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக வேண்டாமா? அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு புது பலன் வேண்டுமா? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். ஈடுகட்டுகிற தேவன், உபவாசத்துக்கு பதில் கொடுக்கிறவர், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்போது பதில் கொடுக்கிறவர், அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது பதில் கொடுக்கிறவர், நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதையும் அவருடைய நாமத்தினை காட்டுகிற அன்பின் பிரயாசத்துக்கும் பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி. எங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கும், எல்லா தான தர்மங்களுக்கும், உபவாசத்திற்கும், ஜெபத்துக்கும் எங்களுக்கு ஈடு கட்டுகிற ஆண்டவர், பலன் தருகின்ற ஆண்டவர், இந்த உலகத்திலையும் பரலோக ராஜ்யத்திலையும் எங்களை சந்தோஷத்தினால் நிரப்பு போகிற எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த உலகத்திலையும் பரலோக ராஜ்யத்திலையும் ஆசீர்வதிக்கும்படி குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.